ஹாய். இந்த வீடியோ உங்களுக்காக ஒரு சிறிய மாற்றம். நம்ம லைஃப்பில் மணி வேணும், மணி ப்ராப்ளம் இருக்குது, மணி கஷ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். சிலர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஆங்ஸைட்டி இருக்குது, ஓவர் திங்கிங் இருக்குது சொல்லுவோம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் வர்றதும், மணி ப்ராப்ளம் இருக்கிறதும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருந்ததும் நிறைய பிரச்சனையை சந்திச்சுன்னு தான் இருக்கிறாங்க. பட் இந்த ப்ராப்ளத்தை எப்போ எனக்கு தீர்வு கிடைக்கும், எப்போ எனக்கு மணி ஃப்ளோ வரும், எப்போ எனக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும் சொல்லி எல்லாமே தேடினே தான் இருக்கும். தேடினே இருந்தால் கிடைச்சிடுமா? ரிசல்ட்டு வரத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோம்? நிறைய பேர் இன்றைக்கி வெயிட்டிங் பண்ணினே இருப்பாங்க. நம்மளுக்கு நல்ல நேரம் வரும், நல்லா நேரம் வரும், நம்ம ப்ரேயர் பண்ணின்னு இருக்கிறோம், நம்ம வேண்டின்னு இருக்கோம். பட் எவ்வளோ நீங்கள் ப்ரேயர் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். பட் யூனிவர்ஸ் எப்படி கை கொடுக்கணுமா? நீங்கள் ஒரு மணி ஏர்ன் பண்ணணும்னு நீங்கள் முடிவு எடுத்தாலும், மந்த்லி நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வேணும், இல்லை பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல தருணம் வரும், நல்ல சந்தோஷமான ஒரு செலிப்ரேஷனான ஒரு ஃபங்க்ஷன் வரும். அந்த இடத்துல நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு வரும். 2வது உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழியில், ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வரும். நீங்கள் ஒரு கோச்சிங் லைஃப் கோச் ஆகணும்னா ஒரு சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுங்களேன். பிரபஞ்சம் நிறைய வழி உங்களுக்கு கொடுத்துனே இருக்கும். யார் யார் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கோ, நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு எத்தனை வழி வந்திருக்கு. நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ட்ரீமை ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கோ, அதில் நீங்கள் டெய்லி ஒரு அஃபர்மேஷன் எடுங்க. என் லைஃப் மாறுறதுக்காக நான் என்ன ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு டைரி பென் எடுத்துகிட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கிராட்டிடியூட்டாக இருக்கிறீங்க, ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுனா அதுக்கு நன்றி சொல்லுங்கள். 2வது உங்களுக்கு எந்த ஒரு கோல், கரியர் வேணுமா, மணி ஃப்ளோ வேணுமா, நல்ல ரிலேஷன்ஷிப் வேணுமா, அதுக்கு ஒரு 10 அஃபர்மேஷன் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3வது உங்களோட ஃபோக்கஸ். உங்களோட கரியரில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா உங்களோட ஃபோக்கஸ் ஒரே கோலாக இருக்கணும். மணியில் நீங்கள் ஃபோக்கஸ் ஆகணுன்னா எந்த கோல் இருக்கோ அதில் நீங்கள் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ்னால் நீங்கள் எப்போவுமே அந்த தாட்டில் ஒவ்வொரு ஆக்ஷன் வந்துச்சுன்னா ஒவ்வொரு பார்ட்டை நீங்கள் சின்ன சின்ன ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மணி ஃப்ளோ வேணும்னா நீங்கள் கேஷை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு 100 ருபீஸ் இருக்கலாம், இல்லை 1000 ருபீஸ் இருக்கலாம். அது நீங்கள் எப்படி கிராட்டிடியூடை அது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, அந்த மணியை ஃப்ளோ பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, அதுதான் ஆக்ஷன். கரியரை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணுன்னா உங்களோட கரியரில் நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, எந்த ஒரு வேலையும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக நீங்கள் ஆக்ஷன் கன்சிஸ்டன்சியாக பண்ணினே இருங்க. உங்களுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நான் சொல்கிறது உங்களோட சின்ன ப்ராக்டிஸ் தான், கிராட்டிடியூட், அஃபர்மேஷன். இது ரெண்டும் சேர்ந்து நீங்கள் டெய்லி உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிரபஞ்சம் கொடுக்குற வாய்ப்பை நீங்கள் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க. இது ரொம்ப பெருசு, இது எடுக்கலாமா வானவா எதுவுமே முடிவு பண்ணாதீங்க. இது நான் எடுத்தால் என் லைஃப்பில் சேஞ்ச் ஆகும்னு உங்கள் மேலே நம்பிக்கை அதிகப்படுத்துங்க. உங்கள் மேலே நம்பிக்கை அதிகப்படுத்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். உங்களோட ஆக்ஷனை என்னென்னு சொல்லி என்னோடய கமெண்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களோட சேலஞ்ச் என்ன, மணியாக, ரிலேஷன்ஷிப்பாக, கரியராக. அதுன்னு நீங்கள் எனக்கு அனுப்புனா நான் உங்களுக்கு அஃபர்மேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அந்த அஃபர்மேஷன் டெய்லி நீங்கள் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை ரைட்டிங்கில் பண்ணலாம், இல்லை நீங்கள் அப்படியே ஒரு மனசுக்குள்ளே சொல்லிக்கினே இருக்கலாம். சுவிட்ச் வேர்டாக நீங்கள் மணி ஃப்ளோ அண்டு கரியர் இம்ப்ரூவ்மெண்ட் எது வேணாலும் உங்களுக்கு அஃபர்மேஷன் வேணும்னா அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் யுவர் தாட், சேஞ்ச் யுவர் லைஃப். தேங்க்யூ.